நம்ம இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான மற்றும் சுவையான சாப்பாடு பண்ண தெரியும். எதனால? நம்ம சாப்பாடுல வந்து மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது எந்த இன்க்ரீடியன்ட் கேட்டிங்கன்னா ஆயில், அதாவது எடிபிள் ஆயில். நீங்கள் கேக்காக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, யோசிச்சு பாருங்கள், கொரோனா டைமில் ஹோல் உலகமே வந்துட்டு லாக்டவுனில் இருக்கும்போது ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஆயிலை வந்து மோஸ்ட்டாக வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி லாக்டவுன் டைமில் எல்லா ட்ராவல்ஸுமே வந்து க்ளோஸ் ஆகும்போது நினச்சி பாருங்கள், அப்போ ஆயில் நம்ம இந்தியாவில் எவ்வளோ டிமாண்டில் இருந்திருக்கும். அண்ட் அப்போ சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஆயில் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் மற்றும் அது எவ்வளோ ப்ராஃபிட் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எடிபிள் ஆயிலோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் 48% மேலே போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயினாக 2 ரீசனால். ஒன்று வந்துட்டு நிறையா இம்போர்ட் சார்ஜஸ். ஏன்னா நம்ம ஆயில் வந்துட்டு மோஸ்ட்டாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 2 விதமான ஆயில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். அது என்ன ஆயில்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோயாபீன் ஆயில் மற்றும் பாம் ஆயில். ஸோ இந்த 2 ஆயில் தான் வந்து இந்தியாவில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த 2 ஆயிலுமே பார்த்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் சைனா இந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் அப்போ வந்து இம்போர்ட் சார்ஜஸ் நிறைய பே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப மேலே போயிட்டே இருக்குது. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 60% ஆயில், எடிபிள் ஆயில் வந்துட்டு அவுட்டர் கண்ட்ரீஸ், அதாவது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியாவில் கண்டிப்பாக டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ளை வந்து நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் இன்னைக்கு ஒரு எடிபிள் ஆயில் பிஸ்னஸை ஆரம்பித்தா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ட்டு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து நீங்கள் A to Z கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு மென்டரை மீட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பித்து அது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. பெங்களூர்ல தேவனஹள்ளிங்கிற இடத்துக்கு பக்கத்துல சாதுஹள்ளியை சேர்ந்தவர் தான் மனோகர் ஐயர். சுமார் 22 வருஷங்களா வெளிநாட்டில் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம உபயோகிக்கிற எண்ணெய், அதுல விலை குறைவா கிடைக்கிற எண்ணெயை நம்ம உபயோகிக்கிறதுனால நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்கிறத இவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அதோட விளைவு தான் இவரை நாம ஏன் நம்ம சொந்த நாட்டில் நம்ம முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த மில் ஆயிலோட புது டெக்னாலஜியும் சேர்த்து ஒரு புது ஆயில் பிஸ்னஸ் தொடங்கக்கூடாதுன்னு யோசிக்க வச்சுது. அதுக்காக இவர் 2014, 2015 வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டே சப்தம் தைலாங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அதை ரெஜிஸ்டர் பண்ணி செக்கு எண்ணெய்கள்ல என்னென்ன நன்மை இருக்குங்கிறதையும் ஆராய ஆரம்பிச்சாரு. 2018 அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பெங்களூர்ல தன்னுடைய குடும்பத்தோட வந்துட்டாரு. பெங்களூர்ல இருக்கிற பனசங்கரிங்கிற இடத்துல தன்னுடைய முதல் ஆயில் மில் ப்ரொடக்ஷனை உருவாக்குறாரு. இத அவர் ரெஜிஸ்டர் பண்ண சப்தம் தைலா அப்படிங்கிற கம்பெனில அந்த ஆயிலை உருவாக்குறாரு. இந்த கம்பெனி உயர்தர விதைகளையும் தேங்காய்களையும் விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணாங்க. அத எந்த கலப்படமும் இல்லாம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்போ பனசங்கரிங்கிற ஸ்ட்ரீட்ல இருந்து 6வது ஸ்ட்ரீட்டா இருக்கிற கனகபுரா ஸ்ட்ரீட்ல தன்னுடைய 2வது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை சக்சஸ்ஃபுல்லா தொடங்கி அங்க 14 வகையான குவாலிட்டியான ஆயிலை உருவாக்கி தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பெங்களூரு ஹெப்பால்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கெம்பபுராங்கிற ஊருக்கு பக்கத்துல புவனேஸ்வரிங்கிற இடத்துல இருக்கிறது தான் ஸ்ரீ கங்கா ஆயில் மில். இதோட ஓனர் ராஜசேகர். இவர் ஒரு சிவில் கான்ட்ராக்டர். சுமார் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செக்கு எண்ணெயை தயாரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வீட்ல தினமும் யூஸ் பண்ணிட்டு இருந்த எண்ணெயால அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொல்றாரு ராஜசேகரும் அவருடைய குடும்பத்தாரும். சிட்டில இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற குறுகலான இடத்துல செக்குல மாட்டை ஓட்டி இதை ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுக்கு பதிலா இவங்க மெஷின்ஸை கொண்டு வந்து அதுல வுட் பிரஸிங் அப்புறம் கோல் பிரஸிங்கிற முறையில எண்ணெய் எடுக்கிறாங்க. வெறும் 2 பேரு அப்புறம் இவங்க குடும்பத்தினரை மட்டுமே வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த பிசினஸ் இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இதன் மூலமா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் குறைவான முதலீட்லயே இந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்னு சொல்றாரு நம்ம ராஜசேகர். மைசூர் ஜில்லா KR நகரை சேர்ந்தவர் தான் நவீன் குமார், ஒரு IT எம்ப்ளாயி.
இந்த வேலையில ராத்திரி பகலா பயங்கர பிரஷரோட வேலை பார்த்தவரு அதே கம்பெனில வேலை பார்க்கற மகேஷ் மற்றும் யோகேஷ சந்திக்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து நாமையே ஏன் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. கை நிறைய சம்பளம் கொடுத்த வேலையை ராஜினாமா செஞ்ச இந்த 3 பேரும் மக்களுக்கு எந்த பிசினஸ் பண்ணா உபயோகமா இருக்குங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 3 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தினமும் நம்ம யூஸ் பண்ற ஆயில்ல நிறைய கலப்படம் நடக்குது, இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத உணர்ந்த இந்த 3 பேரும் பழைய செக்கிலிருந்து எடுக்கிற எண்ணெயோட பலன்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச இவங்க கேஆர் சிட்டியில இருக்கிற அடகனஹள்ளிங்கிற ஊர்ல தங்களோட சொந்த விவசாய நிலத்திலேயே தங்களோட சொந்த ஆயில் மில்ல உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனது மட்டும் இல்லாம சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலையும் கொடுத்து நாட்டு மாடுகளையே அந்த வேலைக்காகவும் பயன்படுத்தி நிலக்கடலையும் தேங்காயும் விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாவே கொள்முதல் செஞ்சு எண்ணெயை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவங்க 18 வகையான நாட்டு மாடுகளையும் சொந்த ஊர்ல இருக்கிற 25 பேர்த்துக்கு வேலையும் கொடுத்து இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காரு. நம்ம மென்டர் யாருன்னு இப்போ பார்த்தாச்சு. இப்போ கண்டிப்பாக ஒரு ஆயில் பிஸ்னஸ், எஸ்பெஷலி ஒரு எடிபிள் ஆயில் பிஸ்னஸ்னு வரும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஆயில் பிஸ்னஸ்னா என்ன? ஆயில் ஃபேக்ட்ரினா என்ன? என்னென்ன மாதிரியான எண்ணெய்களை தயாரிக்கலாம்? எண்ணெய் தயாரிக்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மில்லிலிருந்து தயாரிக்கிற எண்ணெய், ரெண்டாவதா எக்ஸ்பெல்லர் மூலமாக தயாரிக்கிற எண்ணெய், மூணாவதா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 முக்கியமான மெத்தட்ஸில் தான் எண்ணெய் தயாரிப்பாங்க. எக்ஸ்பெல்லர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அயன் ரோலர்ஸ் இருக்கும். அதை நம்ம ஹீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதோட மூலப்பொருட்களான கடலையோ இல்லைன்னா தேங்காயோ போடும்போது அது அதை அரைச்சு அந்த ஹீட் அதில் இறங்கி நமக்கு ஆயிலாக வெளியில் கிடைக்கும். இது ஒரு முறை. மில் ஆயிலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை போடலாம், தேங்காய் போடலாம், எள்ளு, கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு, இது எல்லாமே போடலாம். இப்போது உங்கள் வீட்டில எல்லாம் ஆட்டாங்கல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தோசை மாவு, இட்லி மாவு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக. அதே மாதிரி இது மரத்தாலான உரலும் மரத்தாலான உலக்கையும் இருக்கும். அதை வச்சு தான் இங்கே நம்ம அரைக்கிறோம். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா எந்த ஹீட்டும் கொடுக்கல, எந்த கலப்படமும் செய்யலை. இந்த மெத்தடில் நம்ம எண்ணெயை கொதிக்க வைக்க போகிறதில்ல. இதை தான் மில் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது எக்ஸைன்னு சொல்லுவாங்க. அதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம், பெட்ரோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை மினரல் ஆயில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சால்வெண்ட்ஸ் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸை டிப் பண்ணி அதை எல்லாத்தையும் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அதை மிஷினில் செலுத்தி கன்வேயர் பெல்ட் மூலமாக அனுப்பி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த வீடியோ கிடைக்காது. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சீக்ரெட்டாக தான் வேலை செய்வாங்கன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அதில் நீங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்க முடியாது. எஸ்பெஷலி ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் லைக் எடிபிள் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் போட்டாகணும். நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா, அதுவும் ஒரு வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 லட்சம் தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இதே நீங்கள் ஒரு சொந்த இடத்துல பண்ணுறீங்க, அதுவும் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தோராயமாக ஒரு 15 லட்சம் ரூபா வரைக்கும் தேவைப்படும். ஏன் இவ்வளவு காசு, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்பிரஸ் ஆயில் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் முதலீடு தேவைப்படும். அந்த உட்பிரஸ் மிஷின் வாங்குறதுக்கு உங்களுக்கு 2 லட்சம் ரூபா தேவைப்படும். இதே நீங்கள் ஒரு கோல்டு ப்ரெஸ் ஸ்டீல் மிஷின் வாங்குறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் பணம் தேவைப்படும். அது இல்லாமல் இடம், நம்ம இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேங்க்ஸு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஸ்டீல் பாத்திரங்கள், அப்புறம் பாட்டில்ஸு, பேக்கிங் பண்ணுறதுக்கு பாட்டில்ஸு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ பெருசாக இதெல்லாம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஆயில் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்மால் ஸ்கேல்லேயே ஆரம்பிக்கலாம், இல்லை லார்ஜ் ஸ்கேல்லேயே ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு போயிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, ஒர்க்கர்ஸ் போது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா நமக்கு மேன் பவர் இருக்கணும், அப்புறம் அனிமல் பவர் இருக்கணும். இது 2 ரொம்ப முக்கியம். ஸோ மில்லுக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 3 பேராவது ரொம்ப முக்கியமாக தேவை. அதே மாதிரி காளைகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 காளைகளாவது தேவைப்படும். மேன் பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்துலேயே ஆட்களை கூப்பிட்டுக்கலாம். கிராமங்களில் நிறையா உழுகிற வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டாலே இந்த வேலை நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு இந்த வேலை தெரியும், புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ அவங்களால இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். இதுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவை.
எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போது ரா மெட்டீரியல்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் ஏபிஎம்சி ஆடு இல்லை ஆர்எம்சி ஆடு ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த விவசாய சந்தையில் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா, விவசாய சந்தைகளோ இல்லை சங்கங்களோ இருந்துச்சுன்னா, அங்கேருந்து கூட நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம். எண்ணெய் வித்துக்கள் ரா மெட்டீரியல்ஸை வாங்கிக்கலாம். அது தேங்காய், நிலக்கடலை, எள்ளு இல்லை காட்டு எள்ளு இந்த மாதிரி. எஸ்பெஷலி இந்த போஸ்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பணம் அவ்வளோவா இருக்காது, எஸ்பெஷலி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா. அப்போ அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஏதாவது சப்சிடி இருக்கா? ஸோ கவர்மெண்ட்லேருந்து இந்த பிஸ்னஸ்க்கு லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஆயில் மில்லுக்கு அப்படி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் கிராமத்தில் தொடங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, ₹1,00,000 வச்சு ஒருத்தர் இதை ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா, பிரதான் மந்திரி பிஎன்இஜிபி, அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம், அந்த ஸ்கீமில் நம்ம இந்த மாதிரி யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சுமார் ஒரு ₹25,00,000 கொடுப்பாங்க, அதாவது லோனாக கொடுப்பாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை முதல்ல கற்றுக்கணும். ப்ளஸ் எப்படி உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரைசிங் பண்ணுறது, எங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணுறது, எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது நம்ம ஆத்ம நிர்பாரத் ஸ்கீமில் சுயசார்பு இந்தியாவோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, நமக்கு நம்ம நாட்டிலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறது தான். அதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லோக்கல் மார்க்கெட்டை அதிகமாக பயன்படுத்தணும். அதாவது லோக்கல் மார்க்கெட்லேருந்து பொருளை வாங்கணும், லோக்கல் மார்க்கெட்டில் பொருளை விற்கணும். அவ்வளோ பெரிய மார்க்கெட் நம்மளோட இந்திய மார்க்கெட்டுங்கிறது. அதாவது எல்லா விதமான பொருள்களுக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டு நிறையா பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா நான் நிறையா நாட்டில் வாழ்ந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் இங்கே. அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது நான் வெறும் அனுமானத்தில் சொல்கிற விஷயம் கிடையாது. எக்ஸ்போர்ட் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் உங்கள் கையில் இருக்குது. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறீங்கன்னு கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருங்க. நம்ம ஃபெசிலிட்டி ஃபேக்ட்ரி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணும்போது உங்கள் பிராண்ட் ரொம்பவே முக்கியம். அண்ட் உங்கள் பிராண்ட் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப ப்ராஃபிட்டபுளான ஒரு பிராண்ட் அப்படின்னு எப்படி தெரிய வரும்னா, உங்கள் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால், உங்கள் கஸ்டமர்ஸ் திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நடத்துகிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வாங்குறப்போ நம்ம ஏன் இதை வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இது குவாலிட்டியானதுன்னு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு தடவையும் வந்து வாங்கிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் முதல்ல சவுத் கர்நாடகாவிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் இப்போ இங்கேயே குவாலிட்டியாக கிடைக்கிறதுனால இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். ஹெல்த் பெனிஃபிட்ஸில் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தது, ஸ்கின் நல்லா இருந்தது, அப்புறம் சமையல் கூட ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நடத்தினாலும் கண்டிப்பாக வந்துட்டு சவால்கள்னு நிறையவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி சவால்கள் வர சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம்? நாம் எவ்வளோ முதலீடு போடுறோமோ அந்த முதலீடு அப்படியே இருக்கும். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதிகமான மெயின்டெனன்ஸு, மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, பேரிங் போயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் ஒன்று, நாம் போட்ட முதலீடை ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் ஒரு 6 7 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு போட்டு ஒரே ஒரு மிஷின் தான் போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு எண்ணெய் சேல்ஸ் ஆகணும், அதாவது 1 லிட்டரில் ₹20 ₹25 வரைக்கும் லாபம் கிடைக்கும் நமக்கு. அந்த அடிப்படையில் நம்ம டெய்லி எவ்வளோ லிட்டர் சேல் பண்ண முடியும், நம்ம மார்க்கெட் எவ்வளோ பண்ணுறோம், நம்ம எவ்வளவு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம், அந்த அடிப்படையில் தான் நடக்கும். இப்போ ஒரு எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் பற்றி இவ்வளோ நீங்கள் பார்த்தீங்க. இவ்வளோ பார்த்துக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நம்மளும் ஏன் வந்து இந்த எடிபிள் ஆயில் பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு, எஸ்பெஷலி வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அங்கே எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் A to Z கோர்ஸ் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வெரி ஓன் ப்ராஃபிட்டபிள் ஆயில் பிஸ்னஸை நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. கெரியர் பில்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங், அக்ரிப்ரனர்ஷிப், இல்லை ஸ்கில் பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் 6 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உடனே போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Get wise and break free.